இங்கே தான் பார்த்துங்க. 6 கேப். ஒரு பாறை லேசாக அதனுடைய நிறத்தில் ஆரம்பிக்கும். 680 நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவைனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள வெடிக்கானூருங்கிற கிராமத்தில் வெங்கடாஜலம் என்பவருக்கு நாம் நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம். இந்த இடத்துல யார் எல்லாம் நீரோட்டம் பார்த்தோம், இந்த இடத்துல நாம் எப்படி போர்வெல்லில் சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெடிக்கானூர் வெங்கடாஜல அவர்களுடைய குடும்பம் இங்கே இருக்குது. நாம் நீரோட்டம் பார்த்ததை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்போம். வாங்க. இங்கே பாருங்கள், இவர் கார்த்திகை, நம்ம நண்பர், வாட்டர் டிவைனரு. பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா போர்வெல் மெக்கானிக். அவர் தான் இந்த இடத்துல நீரோட்டம் பார்க்குறதுக்கு கார்த்திகை சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நானும் அந்த பாயிண்ட்டை செக் பண்ணி தான் அதுக்கு பிறகு ஓட்டணும். சரி, அவங்க குடும்பத்தார்கிட்ட போயிட்டு இதை பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு கேட்போங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் சந்திரா. மேச்சேரியிலேருந்து பேசுகிறோம். வெடிகாரனூர். எங்களுக்கு போர்வெல் பார்க்குறதுக்கு கார்த்திக் கூப்பிட்ருந்தோம். அவர் மூலிமா ஏழுமலையானன்னு தெரியும். அவர் ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்து எங்களுக்கு ரெண்டு டைம் 3 டைம் பார்த்து எல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்குறாரு. இப்போ போர் போட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நல்லா வந்திருக்கு தண்ணி. அவர் எப்படி சொன்னாரோ அந்தந்த அடியில் எங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. 2 பேரும் கார்த்திக்கும் ஏழுமலை அண்ணாவும் சேர்ந்து தான் இதை பண்ணி கொடுத்து எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வணக்கங்க. வெங்கடாஜலம் எங்கள் குடும்பத்துக்கு தான் போர் போட்டுங்க. 2 பேரும் சேர்ந்து போட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷங்க. ஆயா, உன்னுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. என்னோட கருத்து என்ன சொல்லுங்கள். போர் போட்டுங்க, தண்ணி வந்துருச்சுங்க, சந்தோஷங்க. மதியம் சாப்பாடு போட்டாங்களா இல்லையா? சாப்பாடு போட்டாங்க. நாங்கள் தான் சாப்பிடல. உனக்கு என்ன சத்தமாக சொல்ல வேண்டியது தானே? ஒருத்தையே சொல்லிட்டானோ. சரி. வணக்கம். இப்போது இங்கே வச்ச பாயிண்ட் இது எத்தனாவது பாயிண்ட்? இது 1வது பாயிண்ட். இதில் நீங்கள் என்ன அடிக்கணக்கு போட்டீங்க என்னன்றது என்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் போட்டது நீங்கள் வச்சுக்கிறீங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் பாயிண்ட் இருக்குது. இங்கே தான் பார்த்துங்க. இந்த நிலத்தோட ஈசானிய பகுதி இது. இந்த நிலத்தில் தான் 1வது பாயிண்ட் வச்சுருக்கிறாரு. இப்போ இந்த 1வது பாயிண்டில் தான் இவர் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறாரு. அது உங்கள் நேர்பார்வையில் இருக்கணுன்றதுக்காக பார்க்குறேன். இவர் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறாரா? இருந்தாலும் நம்ம ஒரு தடவை கேட்டுப்போம். சொல்லுங்கள். செல்லில் இருக்குங்களா? எடுங்க. அதில் இருக்கிறது சொல்லுங்கள். முடிவு நான் எடுத்துக்கிறேன் போர்வெல் ஓட்டுறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு இப்படி தான் டெப்த்து காட்டுச்சுன்னு சொல்லுங்கள். அதில் ஒன்று சரியாக இருக்கலாம், ஒன்று தவறாக இருக்கலாம். அது அப்பாற்பட்ட விஷயம். நான் கால்குலேஷன் பண்ணிக்கிறேன். நானும் அடிக்கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ போட்டு வந்தல, இதில் முடிவு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150. ஃபஸ்ட்டு 150. 150. 2வது பார்த்தீங்கன்னா 330. 3வது கேப் பார்த்தீங்கன்னா 520. 4வது கேப்பு 640. 640. அடுத்தது பார்த்தீங்கன்னா 840. அடுத்த கேப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 970. அது 1000 அடி வரைக்கும் தான் போட்டோம், அதுக்கு மேலே போடல. சரி, மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை கேப்புன்னா 1 2 6 கேப். வேணும்னா பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் அடிக்கணக்கு போட்டுடல, இதில் பார்த்தீங்கன்னா 150 60ன்ற மாதிரி எனக்கு ஒரு கேப் காட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 380 காட்டுச்சு. அது 400 கூட வச்சுப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 640. இவர் இதில் 520 சொன்னார். அது எனக்கு தெரிய வரல. 640. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 750. அந்த 700 மேலவே போயிட்டு கூட காட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 840. அதுக்கப்புறம் 970.
இதில் என்ன இது 50 காட்டுது 650லேருந்து. இந்த மண் எப்படி இருக்குமோ, ஒரு சரவியமோ 2 சரவியமோ இந்த பூமின்னு எனக்கு ஒரு கேள்வி. இருந்தாலும் இவர்கிட்ட முன்னாடி வாக்குமூலம் வாங்கிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எப்போவுமே வந்து அடுத்தவங்கிட்டேருந்து முதல்ல வாங்கிடுவேன். இதில் உங்களுக்கு நான் எதையும் மாற்றம் தெரிவிக்கல. அங்கே நடந்ததை என்னுடைய பக்கம் இருக்கிற அடிக்கனுக்கு சொன்னேன். இவர் எடுத்த உடனே 150 சொன்னாருங்களா. அதுக்கு அடுத்தது இந்த 150 நமக்கும் காட்டிருக்கா. அதுக்கு அடுத்தது வந்து நான் 330 அது எனக்கு காட்டலை. எனக்கு காட்டின 380 உங்களுக்கு காட்டலை. எனக்கு அடுத்து மட்டும் காட்டிருக்குது வந்து 640. உங்களுக்கு அது காட்டிருக்குது 640 உங்களுக்கு காட்டிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மட்டம் வந்து உங்களுக்கு காட்டிருக்கிறது வந்து 840. இதில் எனக்கு 750லேயும் காட்டிருக்கு. இதில் 840ன்றது நம்ம 2 பேருக்குமே காட்டிருக்கு. அதுக்கப்புறம் 970. 970 இது மட்டும் எனக்கு ஃபஸ்ட் டைம் போடும்போது 950 என்னமோ இருந்தது. என்னடா 50 இருக்குமான்னு சொல்லிட்டு 2வது ட்ரை பண்ணேன். அப்போது 970ங்கிற மாதிரி போச்சு. அதுக்கு மேலே எனக்கு போடுறதுக்கு இல்லை. முதல்ல இதே பார்ப்போம், அப்புறம் அதை பார்த்துப்போம் வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 2 பேருக்கு காட்டிருக்குது ஒரு சரம். 2வது பார்த்தீங்கன்னா 640 2 பேருக்கும் காட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது 3வது சரம் வந்து 840 இது 2 பேரும் காட்டிருக்குது. அதுக்கு அடுத்தது 940 சாரி 970. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கவனிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் காமிச்சிருக்கிற சரத்தை நம்பி தான் நம்ம வந்து பாயிண்ட்டை தூக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பூமியில் வந்து கேப் இருந்தால் தான் அங்கே தண்ணி வரும். முதல்ல அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பருவநிலைக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற போர்வெல்லாம் ஒரு 700 அடிக்கு மேலே தான் வந்து தண்ணியே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முதல்ல ஒரு பாயிண்ட்டு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு மேல் மட்டத்தில் 400 இல்லை ஒரு 200 ஒரு கேப் உடஞ்சா அது எம்டியாக இருக்கும். ஏன்னா நமக்கு 700 தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த எம்டியை வச்சுக்கின்னு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு தைரியமாக போக முடியும். ஏன் காரணம்னா, எங்கே ஒரு எம்டி வீதோ அங்கே தான் அடுத்தது கேப் விழும். அது நாம் எதிர்பார்த்த அடியில் வீழ்ந்துதா அப்படின்னா ஓகே. அடுத்த மட்டம் விழும்போது நமக்கு வந்து தண்ணீர் வந்துடும். இதில் வந்து ஒரு நாம் எதிர்பார்த்த அடியில் எம்டி வேலை கேப்புங்கிறது ஒன்று வேலை அப்படின்னா அங்கே வந்து பெரும் பாறையாக கூட போயிட்டுருக்கும். எது வேணாலும் நடக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அடியில் தண்ணி வருதோ இல்லையோ எம்டியாவது வேணும். ஃபஸ்ட்டு எம்டி வேணுச்சுன்னா அதுக்கடுத்ததில் நீர்மட்ட லெவலில் ஈரப்பதம் கூட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்த லெவலில் கொஞ்சம் தண்ணி கூட வரும். அதுக்கடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி வெளியே வரும். உங்கள் கணேச மாமாவது ஓட்டணும் பார்த்தீங்களா பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் பாருங்கள். 80 வந்து கேப் வேலை, 190 2வதும் வேலை அப்படின்னா நான் எடுத்துருவேன். அந்த பாயிண்ட்டை நான் மாற்றி போடுவேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் குறைச்சிக்கூடாதுன்னு. அது காரணம் என்னென்னா, அந்த பூமியில் வந்து 500க்கு மேலே தான் நீர்மட்ட லெவல் அந்த இடத்துல இருக்குது. அதனால் ஒரு தண்ணியை நாம் போய் தொட போகிறோம் அப்படின்னா முதல்ல நாம் எதிர்பார்த்த அடிகளில் கேப் வேணும். இதில் ஒன்று மிஸ் கூட ஆகிடலாம். ஆனால் ஒன்றாச்சும் நமக்கு வேணும். அடுத்த மட்டும் நமக்கு சரியாக இல்லைனாலும் அடுத்த மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். அதே சமயம் பாறையோட வகை என்னன்னு பார்த்து புரிஞ்சுக்கணும். அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும்போது நீங்களும் கேட்டுங்க, இதை ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாறை லேசாக அதனுடைய நிறத்தில் ஆரம்பிக்கும். அந்த பாறை ஓட ஓட அதனுடைய டார்க் நிறம் வரும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த டார்க் நிறத்திலிருந்து மறுபடியும் அந்த பாறை லேசாக வந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அப்போ அடுத்த பாறை ஸ்டார்ட் ஆகும். இதையும் இவருக்கு ஒரு பாயிண்டில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மரம் இருக்குதுல்ல, இந்த மரத்தை நீங்கள் அரிஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய ரவுண்ட் ஷேப் பாருங்கள். சென்டரில் வந்து கருப்பாக இருக்கும். அப்போ இந்த மேலே இருக்கிற இந்த தோல் பகுதி பாருங்கள், இதுதான் உதிரி மண். பூமியோட மேற்பகுதி உதிரி மண். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு ஒரு பாறை ஆரம்பிக்குதுன்னா உள்ளே இருக்கிற தன்மைக்கு தகுந்த மாதிரி அவுட்புறத்தில் அதனுடைய நிறம் லேசாக இருக்கும். அதுக்கு அடுத்த வரியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறும். அதுக்கப்புறம் சென்டரில் போனீங்கன்னா ரொம்ப டார்க்காக மாறும். அதுக்கப்புறம் அதுலேருந்து விலகி வந்தீங்கன்னா லேசாக மாறும். அதாவது ரொம்ப டார்க்லேருந்து கொஞ்சம் குறையும். அப்படியே இன்னும் போக போக ஃபுல்லாக அதனுடைய நிறம் மாறிடும். இந்த பூமியில் வந்து தோன்றின உயிர் இந்த மரம் செடி கொடி. அதே போல் தான் இந்த பூமியில் இருக்கிற பாறையும் ஒன்று. ஏன்னா இது எல்லாமே பூமியிலேருந்து இருக்குது. அதுபோல் தான் அதனுடைய நிறங்களும் வடிவங்களும். இதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு நம்ம அமைக்கணும்.
மாறிக்குதுப்பா. இப்படி கேட்டு என்ன ப்ரோ அப்படியே அவ்வளோதான், அப்படியே உள்ளே போகுது. காட்டுங்கப்பா. ஜன்னல் விட்டால் தானே அதுக்கு போவோம். இந்த பாறை ஓடிட்டு கருப்பு வந்துருக்குது. கருப்பு வந்துருக்கு. போன்றாடியே கருப்பு வந்துச்சு. ஐயா ட்ரில்லர் பயப்படுறாரு ஐயா சொல்றதுக்கு. முகம் காட்ட மாட்டாரு. என்னன்னு கேட்டா கல்லு காட்டுங்க. கீ வைங்க. இது எத்தனாவது ஆடு ஓடிட்டு இருக்குது? 280. கேப் கட் ஆகுதுப்பான்னு சொன்னார். இன்னும் அதனுடைய வித்தியாசம் என்னன்னு தெரியல. ஓடும் போது தான் தெரியும். பார்ப்போம்.
அடி அவர்கிட்ட கேட்கலாம். 300 அடியில் வந்து அது இப்போ எத்தனை அடி போயிட்டு இருக்குது? ஐயா இப்போதான் வீடியோ அவர்கிட்ட கேட்கலாம். கெட்டான் வந்து 800 அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ராடு, முன்ன ராடு. இன்னும் ஒரு ராடு போட்டு நிறுத்திடலான்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துருக்குறோம். ஒரு 2 இன்ச் தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்குது. கார்த்திக்கும் நானும் சேர்ந்து தான் ஆய்வு செஞ்சு இந்த பாயிண்ட்டை ஓட்டினோம். இந்த பாயிண்ட் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை போல விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.